வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் செயற்குழு கூட்டம் செல்லாது என்று மீண்டும் ஒரு பூகம்பம் ஒன்று அதிமுகவில் வெடித்துள்ளது. செயற்குழு கூட்டம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியின் சுயநலத்திற்காகவே கூட்டப்பட்ட கூட்டம். அதுவும் அதிமுகவின் வளர்ச்சிக்கும் கூட்டணிக்கும் எந்த ஒரு அறிக்கையும் இல்லாமல் எடப்பாடியின் பதவியை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களது அதிமுகவில் நுழையாதவாறு ஏற்பாடுகளை செய்வதற்காகவே இந்த செயற்குழு கூட்டம் என்றும் தற்பொழுது நீதிமன்றத்தில் புதிதாக வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் என்ற பதவியை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது என்று மீண்டும் இந்த சர்ச்சை வெடித்திருப்பதால் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நடத்த வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவிலான இந்த செயற்குழு கூட்டம் தொண்டர்களது முன்னிலையில் நடத்த வேண்டும் என்ற புகாரும் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதிமுகவில் எடுத்த ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் தீர்மானங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி எம்.எஸ். சுப்பிரமணியன் வழக்கை உத்தரவை பிறப்பித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாகவும் தற்பொழுது அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மூலமாகவும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான தலைவலியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பச்சை துரோகி என்றும் அவர் அதிமுகவின் நலனுக்காக இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் வெளிப்படுத்தவில்லை. அவர் சுயநலவாதி, ஒட்டுமொத்த மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றித்தான் தற்பொழுது வரை பொதுச்செயலாளர் பதவியில் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார். அதிமுக எப்போதோ வெற்றியடைந்திருக்க வேண்டும். மக்களவை தொகுதியில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில் வேட்பாளர்களை களம் இறக்கியது யார்? எடப்பாடி என்ற துரோகிதான் என்றும் கடுமையான விமர்சனங்களை மாவட்ட செயலாளர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது வாய்ப்பே இல்லை என்றும் அவரை பதவியிலிருந்து விலக்க வேண்டும், கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற பல்வேறு புகார்கள் அதிமுகவின் அலுவலகத்திற்கு தொண்டர்கள் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். இதனால் ஜனநாயக முறைப்படி அதிமுகவின் தேர்தல் நடத்தவில்லை என்றும் புகார்கள் மீண்டும் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வருகின்ற 24ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது.